பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 39 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்பு கூடாதையும். ஆமென். தாவீது இங்க ஒரு வேண்டுதலா ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். கடவுளோட வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அந்த பாதையை விட்டு விலகி தன்னுடைய சொந்த இச்சையின்படி நடக்க தீர்மானிக்கிற அந்த அந்த வழி மீறுதல். மீறுதல்னா எது? ஒண்ணு இந்த வழியில போ அப்படின்னு சொல்லி இந்த வழியில காண்பிக்கும் போது அந்த வழியை விட்டு வேறு வழியில போறது, சொல் பேச்சு கேட்காமல் நல்லதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவர் சித்தமானதை நமக்கு காண்பிக்கிறார். அந்த சித்தத்துக்கு மாறாக மீறி நடப்பது மீறுதல். அந்த மீறுதல் எல்லாவற்றிலும் என்னை விடுதலையாக்கும்னு தாவீது கேட்டது போல, தாவீது ஒரு விண்ணப்பத்தை நமக்கு முன்பாக வைத்தது போல நாமும் ஆண்டவர் இடத்துல விண்ணப்பத்தை வைப்போம். ஏசப்பா, உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்கும்போது எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றிலும் எங்களை விடுதலையாக்கும். இனி என்னுடைய வழி இல்லாம உம்முடைய வழியின்படி நடக்க, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க என்னுடைய மீறுதல்ல இருந்து என்னை விடுதலையாக்கும்னு இன்னைக்கு மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்பு கூடாதையும். மூடனுடைய நிந்தனை, அவன் நம்மளை துக்கப்படுத்துற அந்த நிந்தனையிலிருந்து, மூடனுடைய அவனுடைய நிந்தனையிலிருந்து நம்மளை மூடனுடைய கைக்கு, துன்மார்க்கனுடைய கைக்கு, மூடனுடைய கஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உம்முடைய சத்தியத்தின்படி, ஏசப்பா, உம்முடைய சித்தத்தின் தீர்மானத்தின்படி நடக்க ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. எங்களுடைய எல்லா மீறுதலிலிருந்தும், எங்களுடைய எல்லா பாவ அக்கிரம மீறுதலிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி உம்முடைய திரு ரத்தத்தால் கழுவி உருவிசி கூட தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த பாதையில எங்களை நடத்துவீராக தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, மூடனுடைய நிந்தனைக்கு, இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். துன்மார்க்கன் யோசிக்கிற எல்லா ஆலோசனையிலிருந்தும் எங்களை தப்பு வைத்து, இசப்பா, துன்மார்க்கனுடைய எங்களை தூஷிக்கிற, நிந்தைக்கிற எல்லா நிந்தனையிலிருந்தும், எங்களை துக்கப்படுத்துகிற காரியத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி கர்த்தாவே உம்முடைய கரத்துல ஏந்தி கொண்டு, உம்முடைய பாதுகாப்பின் கரம், உம்முடைய செட்டின் மறைவுக்குள்ளாக எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. வருகிற நாட்களில் ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கென்று எழுந்து ஏசப்பா உம்முடைய சத்தியத்தின் ஊடாய் நடக்க ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. ஏசப்பா, நீர் வருகிறீர். ஏசப்பா, உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரர் தகப்பனே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.